மை கிறிஸ்துமஸ் கிட்டனை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம என்ன மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லாமே சேர்த்து அரைக்கிறனால வேறு எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்றைக்கி 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்கின மிளகாய்த்தூளாக இருந்தாலும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயில் வந்து நல்லா இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது கூட வந்து புளி இருக்குல்ல, அதை ஊற வச்சுட்டு அதோட தண்ணியை மட்டும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு வந்து உப்பு, புளி, காரம் இது 3 வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை நார்மல் வாட்டர் கூட சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து இந்த
இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு ஆயிடுச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அப்போ தான் வந்து நமக்கு அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பராக